அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, பிரமத அன்பர்களே, நண்பர்களே, இது மறைக்கூறும் இறை தூதர்கள் தொடர் காணொலியில் பாகம் 70 நபி மூசா வாஸ் ஹிலர் அலைவசலம் அவர்களின் வரலாறு. ஹிலர் அலைவசலம் அவர்களை சந்தித்த மூசா அலைவசலம் அவர்களுடைய வரலாற்றை புகாரில் 122வது ஹதீஸ் தொடர்ச்சியை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ அல்லாஹ் என்ன, நீ இல்லைப்பா பேரறிஞர், என்னுடைய அடியார் ஒருத்தர் இருக்கார், அவரை போய் சந்தின்னு சொல்லி உத்தரவு போட்டான் இல்லையா? அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன கேட்குறாங்கன்னா, அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், என் இறைவனே யா அல்லாஹ், அவரை நான் சந்திக்க என்ன வழி, எப்படி நான் அவரை சந்திப்பது என்று கேட்டார்கள். அதுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு கூடை ஒன்று எடுத்துக்க, அந்த கூடையில் சமைச்ச மீனை வச்சுக்க, என்ன அதை சுமந்து கொண்டு பயணம் செல்லுங்க, என்ன உன்னுடைய பிரயாணத்தை தொடரு. அந்த மீனை எங்கே நீ தொலைத்து விடுகிறீரோ அங்கே தான் அந்த நல்லடியார் இருப்பார் என்று அவரிடம் கூறப்பட்டது. அதாவது ஒரு மீனை சமைச்சு எடுத்துகிட்டு போ, அதை நீ எந்த இடத்துல தொலைத்து விடுகிறாயோ அந்த இடத்துல நீ அவரை சந்திப்ப. 2 கடல்கள்னு சொன்னால், சந்திக்கிற இடம்னு சொன்னால், இன்றைக்கி நமக்கு நிறைய ஏராளமான இடங்கள் நம்மளுடைய அறிவியல் கண்டுபிடிச்சிருக்கிறது. ஆனால் அன்றைய காலத்தில் அப்படி அறிவியல்கள் எதுவும் கண்டுபிடிக்கப்படாத காரணத்தினால் அல்லாவிடமே அவர்கள் அடையாளம் கேட்டார்கள். அதற்கு அடையாளமாகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சமைச்சு சாப்பிடுவதற்கு உரிய ஒரு மீனை எடுத்துகிட்டு போங்க, அந்த மீன் உயிர் பெற்று என்ன தப்பி சென்றிடும், எந்த இடத்துல அது தப்பி செல்லுதோ ஓடிவிடுகிறதோ அந்த இடத்துல நீ அந்த மனிதரை சந்திப்ப அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அவர்களை அனுப்பி வைத்தான். உடனே அவர்கள் தம் பணியாளரான அவங்க கூட ஒரு ஹெல்ப்புக்கு தன்னுடைய நண்பரை ஒருவரை சேர்த்துக்கிறாங்க. அவர் பேர் யூஷா இப்னு நூன். யூஷாக்குன்னா கிறிஸ்தவர்கள் ஜோசோன்னு சொல்லுவாங்க. அதாவது இயேசு கிறிஸ்துவுக்கு பிற்பாடு 2வது இடத்துக்கு வந்தவர்னு சொல்லுவாங்க. என்ன, அப்படிப்பட்டவர் தான் இந்த அரபியில் யோசோ இப்னு நூன் என்பவருடன் ஒரு மீனை கூடையில் சுமந்து கொண்டு அவர்கள் நடக்க ஆரம்பித்தார்கள். நெடுநேரம் நடந்த களைப்பில் இருவரும் ஒரு பாறையை அடைந்ததும் அங்கே படுத்து உறங்கிவிட்டார்கள். உடனே கூடையில் இருந்த மீன் மெல்ல மெல்ல நழுவி கடலில் தன் வழியை நீந்தி போக ஆரம்பித்து விட்டது. மீன் காணாமல் போனது மூசாவுக்கும் அவரின் பணியாளருக்கும் மிகப்பெரிய வியப்பை அளித்தது. அந்த மீன் உயிர் பெற்று கடலில் இறங்கி போயிடுச்சு. ஆனால் இது 2 பேரும் இவங்க தூங்கி இருந்ததுனால இவங்களுக்கு தெரியல. சரியா, இந்த மீன் தப்பி சென்று விட்டது, அந்த இடம் வந்து விட்டது. ஆனால் அவர்கள் அந்த இடத்தை புரிந்து கொள்ளவில்லை.